தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலக்கியது காங்கிரஸ். 1984ஆம் ஆண்டு திமுக கூட்டணியிலிருந்து விலக்கியது காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்றம் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தி 80ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றார். ஆனால் 1984ஆம் ஆண்டு சீக்கிய தீவிரவாதிகளால் பிரதமர் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பொழுது இந்திரா காந்தியின் மூத்த மகன் ராஜீவ் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இந்திய பிரதமராகவும் பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற ஒரு சில மாதங்களில் இந்திரா காந்தி மரணமடைந்த அனுதாப அலையை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கருதி பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது ராஜீவ் காந்தி ஒரு திட்டம் தீட்டினார். என்னவென்று சொன்னால், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் சுகமில்லாமல் உள்ளார், அந்த அனுதாபலையும் இந்திரா காந்தி மரண அனுதாபலையும் இணைந்து தங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி தேடித்தரும் என நம்பினார். ஆகவே திமுகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டு அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தது. அந்த 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 37 தொகுதிகளில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 193 சட்டசபை தொகுதிகளில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சர் ஆனார். மத்தியில் பிரதமராக ராஜீவ் காந்தி பொறுப்பேற்றார். 1984ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் அதிமுகவோடு கூட்டணி வைத்து அபார வெற்றி பெற்றது.